இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் எப்படி பாஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி யூனிட்ஸை எந்த ஆர்டரில் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சிருக்கிறேன். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கான கம்ப்ளீட் 5 யூனிட்ஸ்க்கான வீடியோ லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்டாப்ஸ் நடத்தின நோட்ஸை பார்த்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 3 வந்து போங்கப்பா. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பக்கிங்ஹாம் ஸ்கொயர் இது நானே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அதாவது எம்எல்டி டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, மாஸ் லென்த் டைம் இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, மாஸ் லென்த் டைம் இது வந்து நம்ம 12th 11th 12th இந்த சிம்பிள் பெண்டுலம் = 2π√LGன்னு இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஓகே, டைமென்ஷனல் அனலைசிஸ் படி எம்எல்டி டைமென்ஷனை யூஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம் நானே போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, அது உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதை மட்டும் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் n நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 4 துண்டாக வந்து பிரிச்சுக்கலாம். இதில் வந்து மீட்டர்ஸ், வெஞ்சுரி, ஆரிஃபிஸு, ஓகே, இந்த மாதிரி மீட்டர்ஸ் பேஸ் பண்ணி இது உள்ள சம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, வெஞ்சுரி மீட்டர், ஆரிஃபிஸ் மீட்ரு, பிட்டாட்டர் டியூபு, ஓகே, ப்ரெஷர் மெஷர் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே, இதை டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக. இது தியரி கண்டென்ட்டாக இருக்கும். இதில் பேசிக்காக சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம் 2 மார்க்ஸில். ஓகே, அடுத்து பேசிக் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன, டென்சிட்டினா என்ன, ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்ன, ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன, ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நொட்டேஷன்ஸ் ப்ளஸ் அதுக்கான ஃபார்முலாஸ் தெளிவாக இருக்கணும். அடுத்து ப்ரெஷர் ட்ராப், டெல்டா பி வந்து கேட்பாங்க. அது ட்ராப்லெட்டுக்கு என்னது, ஜெட்டுக்கு என்ன, பபுளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுதான் டெல்டா பி = 4σ/d அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து கேப்லரிட்டிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H = 4σ cos θ/ρgd. ஓகே, இது வந்து மெர்க்குரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,600 சம்திங் போடுவோம். ஓகே, டென்சிட்டி ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட வேல்யூ சேர்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான். ஓகே, இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நானே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 4வது பார்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். வெஞ்சுரி மீட்டர், ஆரிஃபிஸ் மீட்டர், பிட்டாட்டர் டியூப் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும். ஓகே, யூனிட் 3 யூனிட் 1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸி. ஓகே, ஒரு 2 மணி நேரத்தில் இந்த 2 யூனிட்டுமே கவர் பண்ணிடலாம். இதில் ஒரு 5 ப்ராப்ளம் தெளிவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே பக்கிங்ஹாம் பைத்தியம்னா எம்எல்டி டைமென்ஷனை வச்சு நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஓகே, இந்த யூனிட் 1க்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் மேக்ஸிமம் வந்து கொஷின் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் லாஸஸ் தான்ப்பா. Q = என்னது, AV, டிஸ்சார்ஜ் = ஏரியா இன்ட்டு வால்யூமு. அடுத்து C = √mi, செசிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டாட்ஸி வேஸ்பெக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பவுண்டரி லேயர் கான்செப்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், மொமெண்டம் திக்னஸ், எனர்ஜி திக்னஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதுக்கு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 5 யூனிட்டுக்குமே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அந்த வீடியோ லெக்சர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த டாபிக்ஸை உங்கள் ஸ்டாஃப் நடத்திக்கிறத பற்றி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இது நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஷியர் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ டவுவில் இருக்குது அப்படின்னா அந்த கிரேடியண்ட்டை பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இதை பேஸ் பண்ணி தியரி கேட்கலாம் ப்ளஸ் என்ன ப்ராப்ளம். ஓகே, செகண்ட் ஆனால் லாஸஸ் இந்த ஏரியாலே மேக்ஸிமம் கவர் ஆயிரும். மேஜர் லாஸ், மைனர் லாஸ் இது ஒரே ஃபார்முலா தான். HF = 4FLV² 2GD. ஓகே, அந்த பேஸ் பண்ணி இருக்கும். பைப்பு பெண்ட் ஆகும்போது எப்படி இருக்கும், பைப்பு என்லார்ஜ் ஆகும்போது எப்படி இருக்கும், பைப்பு கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன லாஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். ஓகே, அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், மொமெண்டம் திக்னஸ், எனர்ஜி திக்னஸ் இதுவும் பேஸ் பண்ணி. அடுத்து 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் டர்பைன்ஸ் தான். அதில் 3 டர்பைன், கப்லான், ஃப்ரான்சிஸ், பல்டன். இதில் வந்து தியரி பார்ட் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ப்ளஸ் கிராப்ஸ், தியரி ப்ளஸ் கிராப்ஸ் ப்ளஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பம்ப்ஸ். ஓகே, 4th யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பம்ப்ஸு. அதில் சென்ட்ரிபியூகல் பம்ப், ரெசிபியூகல் பம்ப் ரொம்ப முக்கியம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பம்புக்குரிய கர்வ்ஸ் பார்த்துக்கோங்க. வெலாசிட்டி ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணணும். ஓகே, இது கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, ஓகே, அதில் இன்லெட் என்ன, வேர்ல்ட் வெலாசிட்டி என்ன, ரேடியல் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கும். அதோட ஒர்க்கிங்கு ப்ளஸ் அதோட ஹெட் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், அதோட ஒர்க் டன்னு, இது ஒர்க்கிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது, அந்த ஒர்க் டன் ப்ராசஸில் எப்படி கிடைக்குதுன்னு ஃபார்முலா டெரிவேஷன் மூலிமா இருக்கும். ஓகே, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஓரளவுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இல்லை இந்த ஏரியாவில் எனக்கு வீடியோஸ் போடுங்கன்னு அதே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.